ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். உங்கள் வீட்டில் பைனாப்பிள் நிறைய இருக்கா? வாங்க கர்நாடகா ஸ்டைலில் ஒரு அன்னாசி பழ கொஜ்ஜு பார்க்கலாம். கனவு மெய்ப்பட செல்ஃப் க்ரோத் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த மாதிரி அன்னாசி பழத்தை தோல் நீக்கி நல்ல துண்டுகளாக நறுக்கி தண்ணி கொஞ்சம் போட்டு பாதிக்கு மேலே நல்லா வெந்த பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போட்டு பாதி வெந்த பிறகு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது மசாலா பார்த்தீங்கன்னாக்கா தனியா, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, மிளகா போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்கின பைனாப்பிளையும் துண்டுகளாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கணும், இல்லை சில்லு சில்லாக உடச்சாது வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு மசாலாலாம் தனியாக அரைச்சி வச்சுட்டு, பைனாப்பிள் வந்து பாதி வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அது சைட் பை சைடு அது வெந்துகிட்டே இருக்கணும், நல்லா வேகணும், மெத்துன்னு வேகிற அளவுக்கு இருக்கணும். இது என்னடா பஜ்ஜி செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஃப்ரெண்டு வரமகாலட்சுமி அன்றைக்கி வரல, நெக்ஸ்ட் டே மண்டே ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 2 பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ வாழைக்காய் பஜ்ஜியும் பைனாப்பிள் கொஜ்ஜு தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு வெந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க மசாலா, தேங்காய், பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை என்ன பண்ணணும், அந்த பைனாப்பிள் வெந்திருக்கு இல்லையா, அதிலே வந்து கொட்டி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்கனாக்கா, நம்ம நெய் தான் நான் போட்டு இன்றைக்கி தாளிச்சிருக்கேன். நெய் போட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை நல்லா போட்டு தாளித்து கொட்டிடணும். இது இந்த மிக்ஸி ஜார் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் திரியாக உங்களுக்கு தேங்காய் தெரியலாம். நல்லா மையாக அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து பைனாப்பிள் கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், இனிப்பு ஒரு மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிளில் வந்து ப்ரொமிலைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது. உடம்புல இருக்கிற வீக்கம், வலி எல்லாத்தையுமே குறைக்கும். அதே மாதிரி நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து அளவாக சாப்பிடும்போது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு இல்லையா, அதனால் அளவாக இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி வத்தலோ இல்லை அப்பளமோ வச்சு பொரித்து வச்சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எனக்கு சொல்லும்போதே வந்து வாயில் எச்சில் ஊறுது. அதுக்கப்புறம் ஈவினிங் பிரதோஷம் போயிட்டு நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.